உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். உதகையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி வெனிட்டா மேரி. இன்னைக்கு வந்துட்டு எப்பொழுதும் மரம் பற்றி பூவை பற்றி உங்களுக்கு பல செடிகளை பற்றி கொடிகளை பற்றி எல்லாம் நான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய சிறப்பு மிக்க எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லணும்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முறை வந்துட்டு இந்த மலர் நீலகிரி மலை மாவட்டத்தில் விடக்கூடிய ப்ளூ ஃபின் இந்த பூவோடைய பேர். இது முழுமையாக வெள்ளை நிறமாகவும் இந்த மாதிரி கலர் எல்லா கலர்லேயும் கலந்து இந்த பூ இருக்கும். நீங்கள் சுற்றுலா பயணம் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக நீங்கள் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரசிச்சுட்டு போயிருப்பீங்க. இது வந்து நிறைய விதை உடையக்கூடியது. இந்த பூ வந்துட்டு ஒரு தேவாலயங்களில், திருமண மண்டபத்தில், பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில், அதே மாதிரி யாராவது பெரியவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களை வரவேற்கிறதுக்காக பொக்கே மாதிரிலாம் பண்ணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீலகிரியில். இந்த பூ வந்துட்டு நானே வளர்த்தது. இதை வந்து நான் கையில் வச்சிட்ருக்கிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நீலகிரி மலை மாவட்டத்தில் வளரக்கூடிய ஒவ்வொரு பூவுமே ஒரு சிறப்பு மிக்க பூ தான். இந்த பூ வந்து இருக்கும் போது மட்டும்தான் தேனானது கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மை அடையுது. ஆனால் பூக்களுக்கு மருந்து அடிச்சிடுறாங்க. மருந்து அடிக்கிறதுனால அதுக்கு தெரியாமல் போய் அதில் உள்ள தேன்களை வந்து உட்கொள்ளும் போது அந்த தேனி இனமே அழிஞ்சு போயிடுது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் மனிதனுக்கு தேவைப்படுறது அந்த தேன் தானே. ஒரு மருத்துவத்துக்கு ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு லேகியம் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்துக்குமே தேன் ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தா கூட முதலில் அந்த தேனை தான் கொண்டு போய் அது குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதனால் அப்படி ஒரு மகத்துவம் உள்ள தேனீக்கள் இனத்தை அழிக்காமல் இந்த நீலகிரி மாவட்டத்தில் மருந்துகளெல்லாம் போடாமல் பூக்களை இயற்கையாக வளர்க்கணும். நான் அப்படிலாம் வளர்க்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வியாபாரம் எல்லாமே வியாபாரம், பூக்கள் வியாபாரம், இயற்கை வியாபாரமாகவே மாறிடுச்சு. இது நம்மளுக்கானது அல்ல. இந்த தேனீக்களுக்கானது, பட்டாம்பூச்சிகளுக்கானது, வண்டுகளுக்கானது, எறும்புகளுக்கானது, உணவாக அமையக்கூடுது இது. அதனால் அதை நம்ம அழிக்கிறதுக்கு உரிமை இல்லை. கடவுள் எவ்வளோ அற்புதமான ஒரு பருவதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பருவதத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இந்த இயற்கை வளத்தை நேசிக்கணும். இந்த மண்ணையும், இந்த பூக்களையும், இயற்கையையும், மலையையும், மரத்தையும் உண்மையாலுமே நேசித்து இதை வந்து இவ்வளோ ஒரு எருமை பாருங்களேன். இது வந்துட்டு இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்தாலுமே இந்த மாதிரி வேலை செய்கிறது உண்மையாலுமே எல்லா பாரங்களுமே இறங்கிரும். முயற்சி பண்ணுங்க, முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்றைய சரித்திரம் நாளைக்கு சொல்லும். விடாமுயற்சி. நாம் தமிழர் வெல்லட்டும், நாம் தமிழர். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழ் மண்ணை காப்பாற்ற போராளிகளாக மாறுவோம். வெல்லட்டும் நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.